அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இப்போ அதிகாலை 3 மணிக்கு உங்களை பேசிகிட்டு இருக்கேன். எங்கே போகிறீங்க? வாங்க. எங்கே போகிறீங்க? இந்த அவசரமான உலகத்தில் இப்படி போயிட்டே இருந்தால் எப்படி? அதை உங்களை தேடி நாங்கள் செல்ஃபோனுக்கே வர வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் எல்லா மக்களும் செல்ஃபோனில் தானே இருக்கிறீங்க. என்ன, கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க. கொஞ்சம் நல்ல சிந்தனைக்கு வருவோம். இப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுது? சரியா? ஆமாம், எண்ணங்களை கொஞ்சம் சுத்தப்படுத்துவோம். சரியா? இப்போ எனக்காகட்டும் உங்களுக்காகட்டும் ஒரு மனச்சாட்சி பேசுகிற மாதிரியே நம்ம பேசிக்கிறோம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உள்ளம் சுத்தமாகுது, உடம்புல மனசு தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த உடம்பு கெட்டு போகாது, நோய் வராது. சரியா? அதுக்கு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன யதார்த்தம்? இப்போ நம்ம ஒரு மயக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன மயக்கம்? உலகங்கிற ஒரு ஆசைங்கிற ஒரு மாயையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரி, மயக்கம் இல்லாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? மயக்கம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது, ஆக்சுவலாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளோட சேர்ந்து வாழ்ந்தவங்கெல்லாம் இன்னைக்கு இல்லைங்கள. நம்மளே இருக்க போகிறோமா என்னன்னு தெரியலையே. இந்த நிரந்தரமில்லாத உலகத்தில் பாவத்தை நம்ம ஏன் செய்யணும்? எது பாவம் செய்கிறோமா? என்ன பாவம் செய்கிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? பாவம்னாலுமே என்னன்னு தெரியாத அளவுக்கு பாவம் செஞ்சு 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 பாவத்தை பற்றியே தெரியாமல் போச்சு. என்ன பாவம் செய்கிறோமா? ஏங்க, காலத்தையும் நேரத்தையும் வேஸ்ட்டு பண்ணுறோமா இல்லையா? என்ன காலத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறீங்களா? ஆமாம், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கிறது அவனுக்கு கொடுத்த செல்வத்திலேயே ரொம்ப முக்கியமானது. அது எப்படிலாம் நம்ம பயன்படுத்துகிறோம்? எனி டைமும் செல்ஃபோனில் தான் இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். தூங்க போகிற நேரத்தை தவிர, தூங்கின நேரத்தை தவிர எப்போ எந்திரிக்கிறோமோ அப்போ இருந்து அந்த செல்ஃபோனில் தான் இருக்கணும். சரி, செல்ஃபோனில் இருந்து நல்ல விஷயத்தை பார்க்குறோமா? கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். மனச்சாட்சி தொட்டு சொல்லுங்கள், நல்ல விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? கொஞ்சம் நல்ல விஷயத்தின் பக்கம் வாங்க. இப்போ நம்ம ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். சரியா? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்னன்னு கேட்குறீங்களா? அதாங்க மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தத்துவம். சரிங்களா? அப்போ அந்த ஆன்மீகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அப்படியே அந்த மனசை ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கவனத்தை அப்படியே இங்கிட்டு கொண்டு வாங்க. சரியா? ஏங்க, நாங்கள் வாடி பேசாமல் ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஏங்க கூப்பிட்டு வச்சு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க, இப்படி போயிட்டே இருந்தால் எப்படி? நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மணியை தட்டி ஆளை போடுங்க. ஆளை போடாதீங்க, ஆள் போடுங்க. சரியா? அப்போ தான் கொஞ்சம் நம்மளுடைய சேனல் நிலைச்சி நிற்கும். அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரியா? மக்கள் மத்தியில் நன்மையை தீமையை தடுக்கணும், மக்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். அதுக்கு உண்டான ஒரே ஆயுதம் ஆன்மீகம் மட்டும்தான். சரியா? ஆன்மீகம் என்றால் என்ன? அந்த ஆன்மீகத்துக்கு தலைவன் யார்? ஆன்மீகத்துக்கு தலைவன் இறைவன் இல்லையா? ஆன்மீகத்துக்கு தலைவன் இறைவன். சரி, ரைட்டு. அப்போ எந்த மதத்து கடவுள் ஆன்மீக தலைவர் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்து மதத்து கடவுளுக்கு ஆன்மீக தலைவரா? இல்லை கிறிஸ்துவ மதத்து கடவுள் ஆன்மீக தலைவரா?
இல்லை இஸ்லாம் மதத்துக்கு கடவுள் ஆன்மீக தலைவரா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, கடவுள் என்பவர் ஒருத்தர் தான், சரியா? அவரை தமிழில் கடவுள் என்று சொல்கிறோம், தமிழ் மொழியில். இங்கிலீஷில் காடு அப்படிம்பாங்க, அரபு மொழியில் அல்லா அப்படிங்கிறாங்க, சரியா? அல்லான்னு சொன்ன உடனே நீங்கள் அது முஸ்லீம்களுடைய கடவுள் அப்படின்னு நினச்சிடாங்க. என்ன, மொழி தான் வேறு. இப்போ தமிழில் சூரியனை சூரியன் சொல்கிறோமா இல்லையா? இங்கிலீஷில் சன் அப்படி சொல்கிறோமா இல்லையா? தமிழில் தண்ணிங்கிறான், இங்கிலீஷில் வாட்டருங்கிறான், ஹிந்தியில் பானிங்கிறான், மலையாளத்தில் வெள்ளங்கிறான், இன்னும் ஒவ்வொரு மொழியிலும் ஒன்று ஒன்று இருக்கு இல்லையா? அதே மாதிரி தண்ணி தான். அதே மாதிரி கடவுள் என்பவர் ஒருத்தர் தான். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நாங்கள்லாம் எத்தனையோ கடவுள் வச்சுருக்கோம். ஏன் எல்லா மதத்துலையும் தானே வச்சுருக்குறாங்க. இப்போ உங்கள் இஸ்லாத்தில் கூட இல்லையா? நாகராண்டர் இருக்கார், பட்டாணி இருக்கார், ஏர்வாடி இருக்கார், இப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். இது மனிதர்களாக பார்த்து வச்சுக்கிட்டதுங்க. மனிதர்கள் பார்த்து என்ன வச்சுக்கிட்டாங்க? நமக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களை, நல்லவர்களை கடவுளாக்கி வச்சுக்கிட்டாங்க. அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவர்களை புனிதமாக்கி, அவருடைய அடக்க ஸ்தலங்களை புனிதமாக்கி, இன்னும் சில பேர் அவர்களுக்கு சிலை வச்சு அவர்களை கடவுளாக்கிட்டாங்க. இதே மாதிரி தாங்க எல்லாமே, சரிங்களா? எல்லாமே பிடிச்சி ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடவுள் என்பவர் ஒருத்தர் தான். அவர் பிறப்பும் இல்லாதவர், இறப்பும் இல்லாதவர். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. என்னது, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையா? அப்போ அவர் என்ன 9 கேட்குறீங்களா? வாயில் போட்டுங்க, தப்பு. கடவுள் மேன்மையானவர், தூய்மையானவர், சரிங்களா? நம்மளைத்தான் கடவுள் என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டால், ஒரு ஆணாக பெண்ணாக ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் வரணும், ஒரு பாசம் வரணும், ஒரு நேசம் வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கடவுள் என்ன செஞ்சுருக்காரு, நம்மளை ஆணாக பெண்ணாக படைச்சிருக்காரு ஒழிய அவருக்கு ஆணும் தேவையில்லை பெண்ணும் தேவையில்லை. அவர் மாபெரும் ஒரு புனிதமான சக்தி, சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட இறைவன் ஒருவன் இருக்கிறான். அப்புறம் ஏங்க அவரை பிடிச்சிக்கிட்டு அவன் வேணும் பேசுகிறீங்க, ஆம்பளையாருன்னு மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மொழி தாங்க காரணம். என்ன சொல்கிறீங்க, மொழியா காரணம் அப்படின்னா? ஆமாம், தமிழில் ஒரு 2-3 வார்த்தையே இருக்குது. அவன் அவள், இவன் இவள், அது இது. அவர்கள் பன்மையாக சொல்ல போனால் அவர்கள் இவர்கள். இப்போ இந்த வார்த்தையே இருக்குது. இதில் மனிதர்களுக்கு ஆண்களுக்கு அவன்கிறான், பெண்களுக்கு அவள்ங்கிறான், அவன் அவள் இவள் இவளுங்கிறான், சரியா? அதே மாதிரி மனிதன் இல்லாத மற்ற ஜீவராசிகளை பூரா அது இதுங்கிறான். ஒரு பொருளாக இருந்தாலும் அதும்போம் இதும்போம், சரியா? அதே மாதிரி பன்மையாக சொல்லப்போனால் அதுகள் இதுகள், அவர்கள் இவர்கள் அப்படிம்போம். இதில் இறைவனுக்கு எங்கிட்ட இந்த வார்த்தையை கொண்டு போடுறது? வேறு இறைவனுக்குன்னு ஒரு வார்த்தையே இல்லையே தமிழில். அப்போ தேர்ந்தெடுக்கும் போது அவன்கள் இவன்கள்னா பன்மையாக போயிடும், அதுகள் இதுக்குன்னா ஆடு மாடு மாதிரி ஆகி போயிடும். என்ன, சரி அவள் அப்படின்னா அது பெண்மையாகி போயிடும். சரி, இருக்கிறதுல கொஞ்சம் மேன்மையான வார்த்தை அவன் அப்படிங்கிற வார்த்தையை தேர்ந்தெடுத்து கடவுளை போய் நம்ம என்ன செய்யலாம், அவன் இவன் பேசுகிறோம், சரியா? அப்படிப்பட்ட அந்த இறைவன் அகில உலகத்தையும் படைத்தவன். வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் படைத்தவன், சரிங்களா? சரி, இப்போ ஒரு சின்ன வீடியோ தான் போட வேண்டியதாக இருந்துச்சு. அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது செய்தி வந்துக்கிட்டே இருக்கும்.